தனது திருமண வீடியோ வெளியாகாமல் இருப்பதற்கு தனுஷ் தான் காரணம் என்றும் ஆவணப்பட ட்ரெய்லரில் 3 வினாடி பாடல் காட்சியை சேர்த்ததற்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் நடிகை நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை நயன்தாரா இயக்குநர் விக்னேஷ் சிவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் செய்து கொண்டார். அப்போது நயன்தாராவின் ஆவணப்படம் OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு வெளியானது. நயன்தாராவின் குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவனுடனான காதல், திருமணம் வரை அனைத்தையும் ஆவணப்படமாக வெளியிட உள்ளனர். இந்த ஆவணப்படம் வெளியாவதில் 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட உள்ளது. இந்நிலையில் தனது திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நானும் ரவுடிதான் படத்தில் வரும் 3 வினாடி பாடல் காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். 3 வினாடி காட்சிக்கு 10 கோடி ரூபாய் கேட்டது வினோதமாக இருப்பதாகவும், சட்டப்பூர்வமாக உங்கள் நடவடிக்கையை சட்டப்பூர்வமாகவே எதிர்கொள்வேன் என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார். உங்கள் அநாகரீக செயல்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும், நானும் ரவுடிதான் பட வெற்றி உங்களை மனதளவில் பாதித்ததை தான் அறிந்தேன் என்றும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான இந்த நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார். மேடைகளில் அப்பாவி ரசிகர்களிடம் பேசுவதைப் போல உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிவோம் எனவும் தெரிவித்துள்ளார். இழிவான செயல்களை மறைக்கும் வகையில் போலி முகமூடி அணிந்து உங்களால் வலம் வர முடியும் என்றும் நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார்.